சார் ரொம்ப ஃபீவரா இருக்கு சார், எனக்கு ஒரு ஆஃபரே லீவ் வேணும் சார். கேவலமா நடிக்கிறேன், வார்த்தையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சுடா நீ நடிக்கிறேன். என்னப்பா என்னப்பா நீ ஒரு ஆஃபரே லீவ் வேணும், அதுக்கு ஃபீவர் அந்த மாதிரி நடிக்கணும், அது உனக்கு கஷ்டமாடா? எனக்கு நடிக்க தெரியலப்பா அளவுக்கு. நான் மட்டும் பிற வைக்கிறேன் என்னடா கட்டே பொருள் முடிவு பண்ணிட்டேன்னா 60 பேருக்கு நடுவில் நின்ற இடத்துல மயங்கி உள்ள கிளாஸ்ல அத்தனை பேரும் பார்த்து போய் ஆட்டோல கொண்டு போய் வீட்டுல விட்டுருவாங்க. ஒருத்த நானே கண்டுபிடிக்க முடியாத பெர்ஃபார்மன்ஸ்ல ஆக்டிங் நான் அப்படி இருந்தா என் லீவுக்காக என் பாட்டிய 16 வாட்டி கொண்டிருக்கேன். என் தாத்தா இன்னைக்கு செத்துட்டு இருக்கான். பொய் சொல்ல வரணும் உனக்கு என்ன ஒரு உங்க அம்மா எப்படி நடிப்பா தெரியுமா? பெர்ஃபார்மன்ஸ் அவ கிட்ட விட போக முடியாது நம்மளால. உனக்கு இப்படி நடிக்க தெரியல அவளுக்கு தெரிஞ்சா அவன் மனசு இவ்வளவு வேதனைப்படும். எங்க ரெண்டாவது பொருள் எப்படி அப்படி நடிக்க தெரியாம இருக்க? உன்னை எங்க புள்ள சொல்லி வெக்கமா இருக்கல எனக்கு. என்ன இவ்வளவு சொல்றதுக்கு நீ ஒரு கால் பண்ணி என் பையனுக்கு ஃபீவர் அப்படின்னு சொன்னா உடனே லீவ் கொடுத்துருவாங்கல்ல, அதை பண்ண வேண்டியதானே? டேய் உனக்கு லீவ் வாங்குறா எல்லாத்துக்குமே அப்பனை எதிர்பார்த்து அப்பங்கால நிக்கணும்னு நினைக்காதீங்க. உனக்கு லீவ் வேணும், நீதான் பெர்ஃபார்மன்ஸ் போடணும். சாரிப்பா பூரிப்பா போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு வா. சரிப்பா டேய் உங்க அம்மாட்ட எதுவும் போய் நடிச்சு காமிச்சு நிக்காதவா, எதனால ஏன்ட்ட வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காமி.